ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை. ஐயோ, அதாவது இவங்களே குண்டு வைப்பாங்களாம், அதுக்கப்புறம் நைஸாக இவங்களே எடுப்பாங்களாம், அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் வந்துட்டு கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அதேமாரி மன்னிப்பு கேளுங்கன்னு வந்து வைஸ் பிரின்சிபல் வந்து சொன்னார் ஜாக்லின் கிட்ட. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ரிக்வஸ்ட் சொல்லியிருக்காங்க. இது எல்லா ஸ்கூலும் நடக்கிற விஷயங்கள் தான். சொல்லும்போது அவங்க வந்து இந்த மாதிரி விசாரிச்சுட்டு இது பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வந்து பெனிஃபிட் ஆஃப் த பாயிண்ட் வந்து ஸ்டூடெண்ட் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுக்காரங்க, இவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் யாரும் வந்து காலில் சொல்லவே இல்லை. இவங்களாம் வந்து சீன் கிரியேட் பண்ணி காலில் வந்துட்டு ஐடி கார்டு அங்கே வச்சுட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து ஓன் எழுதாங்க, பயங்கரமாக போச்சு. எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுற சொல்லிட்டு ஆர்ஜி ஆனந்தி வந்து உட்காந்தாங்கன்னா தெரியல உங்களுக்கே. ஆர்ஜி ஆனந்தியால் என்ன பண்ண முடியுமோ அதை குத்தி விட்டு அப்படியே அப்படியே இது பண்ணுவாங்க. எரியிற எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை ஊற்றுவாங்க பாருங்கள், அந்த வேலையை நல்லா பார்ப்பாங்க. மற்றவங்களும் சைலண்டாக இருக்காங்க. சௌந்தர்யம் நார்மலாக தான் பேசுகிற மாதிரி இருக்குது. ரயான் வந்து அங்கே ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்துட்டு நீ சொன்ன விஷயங்கள் இப்போ எனக்கு கூட ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான் எதையுமே மண்டையில் ஏற்றிக்கல. சப்போஸ் நான் மண்டையில் ஏற்றிருந்தேன்னா நான் அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நீ எப்படி சொல்லுவேன் அப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னார். இதில் எனக்கு ஒன்று தோணுச்சு, இன்னும் வாடிப்படியும் பேசுகிறாரு. இல்லை எல்லாமே பேசுகிறாங்களா? ஆஹா, எல்லா ஜென்ஸும் பேசுகிறதில்ல, இவர் மட்டும் ஏன் பேசுகிறாரு? அப்போ இவங்க அலோவ் பண்ணுறாங்க. நாளைக்கு இதே மாதிரி இவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு போடி வாடின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க யாராவது சொல்லும்போது பிரச்சனை வருமா வராதான்? அப்போ அவரே நீங்கள் பேச விட்டின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஸோ எல்லாமே ஒரு லிமிட்டில் இவங்க வச்சுக்கிட்டால் தான் அடுத்து பிரச்சனைகள் வராது. ஸோ அது மாதிரி தான் இங்கேயும் இப்படி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அதை மண்டைக்கு ஏற்றலை, அதனால் நான் உங்கள்கிட்ட டிஃபெண்ட் பண்ணல. சப்போஸ் நான் மண்டையில் ஏற்றிருந்தேன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நான் கேட்டிருப்பேன். அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா நீ 50 பேருக்கு டீச் பண்ண முடியாது, சரியா? அதே மாதிரி 50 பேரோ ஒரு 4 பேர் அப்படி தான் இருப்பாங்க. நீ எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு கேம் இப்படி விளையாடாத அப்படி விளையாட சொன்னால் எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைடா எனக்கு அது வந்து புரிய மாட்டுது, எனக்கு நீங்கள் பிடிச்ச மாதிரி கூட விளையாட வேணாம், அது எனக்கு நீங்கள் கேவலமாக விளையாடாமல் இருந்தால் போதுன்றாங்க. கேவலமான எதை சொல்ல வராங்க? இப்போ இவங்க வந்துட்டு அந்த முத்துக்குமரன் சொன்ன கதையை எடுத்துகிட்டு போய் ஒரு குழந்தை ஒரு அம்மா கிட்ட அப்படி சொல்லிச்சான், அப்படி சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு குரங்கு குட்டி அவங்க அம்மா குரங்கிட்ட போய் சொல்லிச்சான். கடைசியிலேருந்து நீங்கள் அறிவாளியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியறதுனால எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதுனால நீங்கள் அறிவாளியும் கிடையாது. இவ்வளவும் பர்சனலாக தாக்கிட்டு இதை நீங்கள் பர்சனலாக ஏன் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டால் இது எப்படி இருக்குது? அவங்க சொல்கிறத ஒரு நியாயம் இருக்கா, லாஜிக் இருக்கா? இதை சொன்னால் வந்து ஒரு சில ஜாக்லின் ஃபேன்ஸே வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அவங்க அழுகிறது உங்களுக்கு புரியலையான்னு மாதிரி கேட்குறாங்க. இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாங்க, சரி பர்சனலாக எடுத்துக்கிட்டீங்களா, அதை நீங்கள் ஏன் வந்துட்டு மற்றவங்கிட்ட சொல்கிறீங்க, என்கிட்ட வந்து டேரெக்டாக சொல்லாமேன்றாங்க. டேரெக்டாக சொல்கிற மாதிரி நீங்களும் பேசுகிறீங்க, 2 பேரும் மாறி மாறி வச்சுக்கிறீங்க. எங்கே டேரெக்டாக முதல்ல நீங்கள் பேசி ஒரு முடிவுக்கு இது வரைக்கும் வந்திருக்கீங்களா? வந்ததே கிடையாது. அதே மாதிரி ஜாக்லினோட பயணங்கள் இது வரைக்கும் 6 வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஒருத்தங்க கூட இருக்காங்க. இப்போ தான் வந்து புதுசாக வந்து சௌந்தர்யா கூட இருக்காங்க. பட் இந்த வாரமும் சௌந்தர்யா கூட பெருசாக இல்லை, அப்படியே கொஞ்சம் கட்டாயி போச்சு. இப்போ அடுத்த வாரம் யார் கூட இருக்க போகிறாங்கன்னு தெரியல. அது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியான்றதும் நம்மளுக்கு புரியல. பட் ஒரு நிலையில்லாத ஒரு இதில் போயிட்டுருக்காங்க. சரி பார்க்கலாம், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இவங்க நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு இவங்க பண்ணுறது எல்லாமே கரெக்டு, மற்றவங்க எல்லாருமே கேவலமான கேம் விளாட்றாங்கன்னு எல்லாரையுமே சொல்கிறாங்க. இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா? அதேமாதிரி ரயான் சொன்ன மாதிரி இதை ஓவராக மண்டைக்கு ஏற்றிக்காமல் நீ வந்துட்டு உன்னோட வேலையை பார்த்துட்டு கம்முன்னு போன்னு சொல்கிற மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன கேட்டால் தான் கரெக்டு. நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.